பாக்கியா முதல்ல வந்து ஈஸ்வரி கிட்ட செமையா கோவப்பட்டு, அந்த உங்க பையன இங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்களும் கிளம்பி அங்கேயே போயிடுங்க அப்படின்லாம் சொன்னபோது, நம்மளும் வந்து சில்லறையெல்லாம் சிதற விட்டோம். வாவ்! சூப்பர் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே அவர விட்டுட்டு, அவரு சரி என்ன பண்றது? சாப்பாடு எடுத்துட்டு போய் சாப்பிடுறாரு. அத எடுத்துக்கவா முடியும்? தட்ட வந்து கையில தட்டி விடவா முடியும்? அப்படின்னு மாறுனத பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. கோபி இங்கேயே ஒட்டிக்கலான்னு பார்க்குறாரு. ராதிகாவை கழட்டி விட்டுறலான்னு பார்க்குறாரு அப்படிங்கிறது தெரியுது. இதையே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஈஸ்வரிங்கிறதும் தெரியுது. அதனால வந்து இவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கோபியை கூப்பிட்டு வச்சு எப்போ கிளம்ப போகிறீங்க சரியாயிடுச்சுல ஒரு வாரத்தை கிளம்புங்க நான் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை மட்டும் போய் அவர் எப்பயும் போல் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட வத்தி வச்சாருன்னா ஈஸ்வரி ஓவர் பேச்சு பேசும்பொழுது நீங்களும் சேர்ந்து உங்கள் பையனோட கிளம்புங்க வெளில போயிடுங்க. ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். இது ஏன் வீடு உங்கள் பையன் போகிறாரா இல்லை நீங்களும் சேர்ந்து போகிறீங்களான்னு முடிவு பண்ணுங்கள். இல்லை அதையும் மீறி வேறு யாராச்சும் போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்கள். என்னால் நிம்மதி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இதை திருப்பி சேர்த்துக்கிட்டு இழக்கிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு பாக்கியா சொன்னதான் கரெக்டாக இருக்கும்.